ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து மேனகா ஹரிஷ் விலாக்லேருந்து மேனகா பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட பாப்பாவோட பர்த்டே பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா இன்றைக்கி பாப்பாவுக்கு பர்த்டே இல்லையா, ஸோ நாங்கள் வந்து கிஃப்ட்டு கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நான் கிஃப்ட்டு கொடுத்தேன், செம்ம ஹாப்பி. அவளுக்கு தெரியாது நாங்கள் கிஃப்ட்டு வாங்கி வச்சுருப்போன்ட்டு. அடுத்து சின்ன பாப்பாவை விட்டு அவங்க அப்பாவோட கிஃப்டெல்லாம் கொடுக்க வச்சோம். நாங்கள் என்ன கிஃப்ட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்றது பார்க்கலாமா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கொடுத்த கிஃப்ட். என்னென்னா 2 ட்ரெஸ்ஸு, சென்ட்டு பாட்டிலு, அவளுக்கு பேனா கேட்டுட்ருந்த கலராக. ஸோ பேனா வந்து கிஃப்ட்டு பண்ணியிருக்கோம். நம்மளை வீடியோ பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து புதுசாக யாருன்னா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கப்பா. நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அடுத்தடுத்த வீடியோ நம்மளுக்கு டெய்லி அப்லோட் பண்ணிகிட்ருப்பேன் இல்லையா, பாருங்கள். பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கோவிலுக்கு தான் போகணும். வீட்டில் அப்படியே பாப்பாவை கிளப்பிட்டு ஃபஸ்ட்டு கோவிலுக்கு போனோம் இல்லையா, என்னன்னாலும் அவங்க திருவாதிரை நட்சத்திரம். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச சிவன் கோவிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு கோவிலுக்கு தான் போயிருக்கோம். ஃபேமிலியோட கோவிலுக்கு போனோம். கோவிலுக்கு போனதும் சின்ன பாப்பா எப்பயும் மாதிரி செம்ம வாழ்த்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கோவிலில் பாப்பா பேரில் ஒரு அர்ச்சனையை நல்லபடியாக முடிச்சுட்டு கோவில் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு கோவில் ஃபுல்லாக சுற்றி வந்தோம். நெக்ஸ்ட்டு கோவிலில் சுற்றி இருக்கோம் இல்லையா, நம்மளுடைய விநாயகர், முருகர், அம்மன் எல்லார்கிட்டேயும் போய் ஒரு அட்டண்டன்ஸ்லாம் போட்டுட்டோம். பாப்பாவோட பர்த்டேக்கு கோவிலுக்கு போனதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து கோவிலுக்கு போயிருந்தோம் நாங்கள். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. கோவில்லேருந்து நெக்ஸ்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கே கிளம்புனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு தான் படம் பார்க்க. அதுவும் அவங்களுக்கு தெரியாது, ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. அவங்களுக்கு தெரியாது எங்கே போகிறோம் அப்படின்ட்டு சொல்லாமல் தான் கூட்டிகிட்டு போனோம். அங்கே போய் தேட்டர் வாசலில் இறங்கின உடனே ஒரு ஹாப்பி அவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு தேட்டருக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க நம்மளை அப்படின்ட்டு. எப்போம்மா புக் பண்ணீங்க என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருந்தா. உனக்கு பர்த்டே வச்சேம்மா, சும்மா கோவிலுக்கு மட்டும் கூட்டிகிட்டு போனால் எப்படி, அதனால தான்மா டேடி புக் பண்ணார் அப்படின்ட்டு போயிருந்தோம். இது எந்த தேட்டருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தெரியலன்னா நோ ப்ராப்ளம். அதோடு எந்த படம் போயிருந்தோம் அப்படின்னு யாராவது தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? நடுவில் இன்டர்வல்னால் நம்ம கூட சும்மா இருப்போம், சின்ன பாப்பா இருக்க மாட்டாங்க. மெயினாக பாப்கார்ன் கேட்டே அவளுக்கு பாப்கார்ன் கண்டிப்பாக வாங்கணும். நம்ம எந்த ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தாலும் வாங்கினாலும் சரி, பாப்கார்ன் கண்டிப்பாக கேட்பாள். ஸோ அவளுக்காக பாப்கார்ன் 2 பேருக்கும் வாங்கினோம். வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு உள்ளே வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட் ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, படத்துக்கு உள்ளே வந்துட்டோம். பாப்பா பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கா, பெரிய பாப்பா. அடுத்து குட்டி பாப்பாவும் ஹாப்பியாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு படமும் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கையில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த பாப்கார்னில் போடுவாங்க இல்லையா பொடி, அதுதான் கையில் வச்சிட்ருக்கேன். என்னென்னா கொஞ்சம் காரமாக இருக்கும் அப்படின்ட்டு சின்ன பாப்பாவுக்கு போடலை அந்த பொடி. பெரிய பாப்பாவுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக காரம் சாப்பிடுவேன்ட்டு அந்த பொடியை தூவி பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருந்தா. அடுத்து படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே கிளம்பி வந்துட்டோம். வந்ததுமே நெக்ஸ்ட்டு பசிக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அடுத்து நாங்கள் ஹோட்டல் தான் போயிருந்தோம். ஏன் அப்படின்னா அன்றைக்கி எங்கள் பெரிய பாப்பா பர்த்டே. ஸோ அவளுக்கான நாள் இல்லையா அது, அதனால் அவளை ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அன்றைக்கி டே ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அவளுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணோம். அடுத்து ஹோட்டல் போயிட்டு அவளுக்கு பிடிச்ச ஃபுட்டு, அவளுக்கு மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஸோ அவளுக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணி, அதுக்கடுத்து சைடிஷ் சிக்கன் எல்லாம் ஆர்டர் பண்ணோம். நாங்கள் ஒரு வாட்டி ஆர்டர் பண்ணதை பார்த்து சின்ன பாப்பா பார்த்துட்ருக்கா பாருங்க, அவளுக்கு பிடிச்சது தான் அவள் ஆர்டர் பண்ணுவேன்ட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அவள் காட்டி பாருங்களேன், இது வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி அவள் தனியாக ஒரு ஆர்டர் கொடுத்துட்ருக்கா. நாங்கள் ஆர்டர் பண்ண லன்ச் இது தான். அன்றைக்கி லன்ச் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ திருப்தியாக சாப்பிட்டாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பி. அன்றைக்கி அவங்களோட பர்த்டே அன்றைக்கி இப்படி தான் போச்சு. அதோடு சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்து சாயந்தரமாக கேக் வெட்டி அவங்களோட பர்த்டே அன்றைக்கி சந்தோஷமாக போச்சு. பர்த்டேவும் நல்லபடியாக முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். யாராவது புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? தேங்க்யூ.